ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நீடாவை தான் காட்டுறாங்க. நீடா வந்து இந்த அப்படிங்கிறவங்க என்ன சொல்றோன்னா, நல்ல வேலை நான் பண்ண ஆக்டிங் வந்துட்டு நம்பியிருப்பாங்க. முக்கியமா ஹீரோட அம்மா எல்லாருமே நம்பியிருப்பாங்க. இந்த சாய்பாமா நான் சும்மா விட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எங்க இந்த வாணி, அவ நம்ம சொல்றது கேட்கறாளா இல்லையா? அவ நான் சொல்றத வந்துட்டு கேட்கற மாதிரி தெரியல. நாளைக்கு கண்டிப்பா அவளை அழைச்சிட்டு வா, அவகிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்ட்டு இங்க இவளா சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க நரேன் தான் காட்டுறாங்க. நரேன் போயிட்டு கேட்கறான், என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளோட டாக் சைடு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேட் கிட்ட கேட்கும்போது பேட் அப்படியே முடிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, வர நீடா வந்து சரி கிடையாது, ஏதோ ஒண்ணு பண்றா, அது நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு இவன் சொல்றான். அதுக்கு வந்து பேட் என்ன சொல்றானா, அப்படிலாம் இருக்காது, நீடாக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னு பேட்டு சொல்றான். ஆனா வந்து நரேன் வந்துட்டு ஏத்துக்க போறது இல்ல. அவன் என்ன சொல்றானா, இல்ல அவ பண்றது எதுவுமே சரி கிடையாது, நீ வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்க, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியா இருக்கும், ஆனா அதே வந்துட்டு அவ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படின்னுக்கும் போது இவன் சொல்றான், இல்ல அப்படிலாம் கிடையாதுங்கம்மா, இங்க பாரு பேட், நீ வந்துட்டு நீடா லவ் பண்ணிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியுது, அதனால நல்லா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லிடுறான். பேட்டுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எப்படி இவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்துட்டு அவள் லவ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. ஃபர்ஸ்ட் அந்த லவ்ங்கிறத வெளியே வந்துட்டு பாரு, அவ என்ன இருக்கான்னு உனக்கே தெரியும் அப்படின்ட்டு நரேன் வந்து சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் பேட் வந்துட்டு யோசிக்கிறான். சில விஷயம் அவ பண்றது பிஹேவியர்ஸ் எல்லாருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நரேன் இருக்கால, அவளும் வேலை பார்க்குறவங்களும் பேசிக்கிறாங்க. இப்பெல்லாம் வர சாரோட ஹெல்த் வந்துட்டு சரி கிடையாது, நம்ம எவ்வளவு மெடிசன் எல்லாம் கொடுக்குறோம், திருப்பி அதே மாதிரி தான் பழைய மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வாணி வந்து வர வச்சுறாங்க. வாணி என்ன சொல்றான்னா, என்ன நீ வச்ச ஆளா, ஏன்னா காசு கொடுத்தா செய்ய சொல்றேன், நான்லாம் பண்ண முடியாதுங்கிறாளா, என்ன என்னை பார்த்து எய்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, நீ ஆல்ரெடி ஈவிலான பொம்பளை தானே, இப்ப நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறான். இவளுக்கு ஷாக், என்ன இவ்வளவு இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு, என் பேச்சை கேட்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு அவ கையை வந்து மிதிக்கிறா. வாணியோட கை வந்து மிதிக்கிறா. என் பேச்சு கேப்பியா மாட்டியா, நான் என்ன சொல்லணும் அதை நீ செஞ்சுதான் ஆகணும், நீ என்ன சத்தம் போட்டாலும் இங்க யாரும் வந்துட்டு காப்பாத்து போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கையை மிச்சிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த அப்படிங்கிற வரான். அவனுக்கு வந்துட்டு இவ பழைய பாஸ் தானே. அவன் வந்து என்ன சொல்றானா, இங்க பாரு, இந்த கத்தியை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த கத்தியை கொடுக்குறாங்க. நீ என்ன பண்றனா, ஸ்ட்ரைட்டா போயிட்டு சாய்பாமா வந்துட்டு இந்த கத்தி வச்சு ஹர்ட் பண்ற, அவளை வந்து சாக அடிக்கிற அப்படின்னு இவன் முடிவாவே சொல்றான். இதை கேட்டு வாணி இது முடியாதுன்னு சொல்றானா, நீ பண்ணலன்னா அவ்வளவுதான், நீ பண்ண எல்லாத்தையுமே வெளியே சொல்லிடுவோம், நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இவளை வந்துட்டு பயமுறுத்திட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து யாரும் கத்துறா மாதிரி இருக்கு. யாடா கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஏதோ பண்ணது போல. அங்கதான் பேட் இருக்கானே, அவனை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இவன் ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி வந்து உள்ளார வந்து நிக்கிறான். இந்த அப்படின்னு இருக்கானா, அவனை வந்துட்டு பின்னாடி வந்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான். அவர் என்னன்னா வாமிட் பண்ண ஆரம்பிச்சாரு. பேட் வந்துட்டு என்ன இது, இப்பெல்லாம் வந்து மெடிசன் கொடுத்து கொஞ்சம் கூட முயற்சியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அழுக ஆரம்பிச்சிடும். நான் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடும். ஹீரோக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவன் என்ன பண்றான்னா, ஹக் பண்ணிக்கிறான். போகலாம், நான் அவனை அழைச்சிட்டு போற சாய்பம்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். நம்ம அப்பா பார்க்க வந்து நாளைக்கே போகலாம் அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. நெக்ஸ்ட் அந்த அப்பா தான் காட்டுறாரு. அவருக்கு வந்து சீரியஸா தான் இருக்க போல, ஆனா வந்துட்டு இறந்தலாம் சித்தி வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நீடா வரா. நான் அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட எப்போதும் போய் பேசுவாளா, அதே மாதிரி பேசுறா. அப்பா எப்படிப்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேசிட்டு கிட்டக்கு போயிட்டு என்ன சொல்றோம்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எந்திரிக்கவே தேவையில்லை, நீங்க இப்படியே இருங்க, ஆனா நான் உங்களை பாத்துக்கிட்டே இருப்பேன், நீங்க எந்திரிச்சிங்கன்னா நீங்க வந்துட்டு என்னை விட்டு போயிடுவீங்க, நீங்க எனக்கு மட்டும்தான், நீங்க இப்படி படுத்தே இருங்க, நான் வந்து உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன்ப்பா, இப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு போறா. அப்ப நீடாவோட அம்மா இருக்காங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன் இப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்களா, அதுக்கு எந்த ரிப்ளையுமே கொடுக்காம போறா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப டென்ஷனா இருப்பானா. அப்ப அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, என்னடா சாய்பாம்கிட்ட வந்துட்டு பேசிட்டியா, அவ ஏன் நம்ம எல்லாம் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்றானா, அம்மா இங்க பாருங்க, நம்மளுக்கு அங்க என்ன நினைச்சுனே தெரியாது, ஒரு ப்ரூஃபே இல்ல, நீங்க வந்துட்டு சாய்பாம் தான் அது பண்ணிருப்பான்னு நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றான். உடனே வந்துட்டு அப்ப என்னடா சொல்ல வர, சாய்பாம் பண்ணிருக்க மாட்டாளா, நீடா தான் அப்படி பண்றாளா கேக்குறாங்க. ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்றான். சரிடா, இப்படியே வந்துட்டு பிரச்சனையிலேயே இருப்பியா, ஏதாச்சும் ஒரு முடிவேடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பேட் என்ன பண்றான்னா, அந்த மெடிசன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் கொடுத்துமே வந்துட்டு அவரை வந்து சரியாகல, நான் திருப்பி டெஸ்ட்டுக்கு லேபுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை வந்து லேபுக்கு வந்து அனுப்புறான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அழகா பிரட்டியா வந்து ரெடியாகி நிக்கிறாளா. வா நம்ம அங்கிளை பார்க்க போலாம், ஆனா உடனே நீ நீடாவை மட்டும் மீட் பண்ணாத, அப்படியே அவங்க கிட்ட வந்து பேசினாலும் நீ எதுவுமே பேச்சுதான் கொடுத்துக்காது, போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அன்பா கூப்பிட்டு போறானா. ஹீரோயின் வந்துட்டு நவரவே மாட்டேங்கிறா, அப்படியே ஸ்டபனா அந்த இடத்துல நிக்கிறான். ஹீரோ வந்துட்டு ஏன் என்னாச்சு வான்னு கூப்பிடுறான். ஏன்னா அவன் கையும் தோல்ல கையை போட்டு அழைச்சிட்டு போறானா. இது ஹீரோயின் வந்துட்டு அப்படியே நிக்கிறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை மட்டும் இழுத்துட்டு போறான். அப்பயும் வந்துட்டு நிக்கிறான். இங்க பாரு சைவம், நீ இவ்வளவு ஸ்டபனா இருக்க, வா அப்படின்னு சொல்லிட்டு டைம் இல்ல சைவம் சொல்லிட்டு அழைச்சிட்டு போறான். ஹீரோயினும் சரி சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் இங்க சைவம் வரால, இதை வந்துட்டு இந்த அப்படிங்கிற போய் சொல்றான், அந்த மாதிரி சைவம் வீட்டுக்கு வந்திருக்கா, அதுவும் வந்துட்டு ஹீரோ தான் அழைச்சிட்டு வந்திருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் இவளுக்கு கோவம் வருது.
அவள் எப்படி இந்த வீட்டுக்கு வரலாம், இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த ஆள் வந்துட்டு அவளை ஏற்றி விட்டுட்டு போய் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின் அழைச்சிட்டு போகும்போது இவ வந்து வாசல்ல வந்து நிக்கிறா. இல்ல இவ வீட்டுக்குள்ள போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இவ எப்படி என் வீட்டுக்கு வந்தா, வரவே கூடாது, இது என்னோட வீடு, ஏன் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவாளா. ஹீரோ வந்துட்டு அப்படியே அவளை வந்து அணைச்ச மாதிரி பிடிச்சிருப்பானே. இதை பார்க்கும்போது அவளுக்கு பத்த ஆரம்பிச்சிடும். நீ என்ன பண்ற, அவளை வந்து நீ பாதுகாக்கிறியா, எதுக்கு அவளை டச் பண்ற, ஃபர்ஸ்ட் கையேடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவா. அவனுக்கு ஹீரோ தான் ஸ்டாப் பண்ணுவான். இங்க பாரு நீடா என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுவான். இல்ல அவ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, நான் அவளை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லுவானா. நீ அப்ப என்ன சொல்ற, அவளை வந்து நீ பாதுகாக்கிறியா, அப்போ நீ என்ன ஹர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இங்க பாரு கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் கேட்கவே மாட்டா. ஹீரோயினுக்கு ரொம்ப மாறி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். இல்ல விடு, அவளை நான் விட மாட்டேன், அவளை அடிக்காம நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போவா. ஹீரோ வந்து ஸ்ட்ராங்கா புடிச்சுப்பான். அதுக்கப்புறம் பின்னாடியே வந்துட்டு அண்ணனும் வந்துருவான். என்ன பண்ற நீடா அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து தடுக்க போகும்போது இவளுக்கு இன்னும் கொஞ்சம் வெறி வந்துடும். ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோயின் கிட்ட சரி வா நம்ம போய் அங்கிளை பார்த்து நம்ம சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், ரொம்ப கேரிங்கா அவளை வந்துட்டு அழைச்சிட்டு போய் பார்ப்பானா. இவளுக்கு வெறி பிடிச்சிரும். அவனே அண்ணன் இருக்கானு அவனே போட்டு அடின்னு அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் என்னை வீடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச அவனை தள்ளி விட்டுட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஹீரோயினை போயிட்டு தள்ளி விட்டுருவா. தன்னை வெகுத்து ஹீரோனுக்கு வந்துட்டு வயிறுல அடிபட்டுரும். அப்படி பின்னாடி விழுந்துருவா. ஒரு பக்கம் ஹீரோ போய் அந்த பக்கம் விழுந்துருவான். இவன் என்ன பண்ணுவானா, நான் தான் சொன்னேன்னு இந்த வீட்டுக்கு வராதன்னு அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு அடிக்க ஆரம்பிச்சிருவான். நீடா அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எல்லாரும் எந்திரிப்பாங்களா. அதுக்குள்ள இவன் என்ன பண்ணுவானா, காலை தூக்குவா. வயிறுக்கு நேரம் காலை தூக்குவா பாருங்க. அப்ப அண்ணன் வந்துட்டு அங்கேயும் கத்துவான், நீடா அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். ஆனா அவன் வந்துட்டு கேட்க மாட்டான். காலை வச்சு ஒரே மிதிங்க வயிறுல. இந்த சீனை அப்படியே காட்டுவாங்க. நான் வந்துட்டு வேணாம் ரொம்ப இதா இருக்கும் அக்ரிசிவா இருக்கும் தான் நான் போடல. அவ வந்து வழியில துடிப்பா. அவ்வளவுதான், ஹீரோக்கெல்லாம் அப்படியே மனசே போயிடும். அப்படியே வந்துட்டு அவங்களாம் தூக்க பார்ப்பாங்க. இவ இதுக்கப்புறம் விட்டா அடிக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிறைய வந்து பிடிச்சிப்பான். இங்க வழியில வந்துட்டு நான் துடிச்சிட்டு இருப்பா. இவ அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரச்சா மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வந்துட்டு இதா ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். இந்த ரத்தத்தை பார்த்துட்டு நான் சாக போறேன், நான் வந்துட்டு இப்ப செத்தே ஆகணும், நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருப்பா. அப்ப வேலைக்காரங்க இருக்காங்களா, அவங்க போய் வீட்டுல இன்ஃபார்ம் பண்றதுக்கு வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. ஹீரோ தான் பிடிச்சிட்டு இருப்பான். இல்ல நான் இப்பயே சாக போறேன்னு சொல்லிட்டு என்னை வீடுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். நான் வந்துட்டு இறந்து போறேன்னு சொல்லிட்டு ஓடுவாளா. அப்படியே செத்து ஒளின்னு விட்டுருக்கணும். ஆனா என் அண்ணக்காரன் என்ன பண்ணுவானா, இங்க பாரு நீ போ, அவங்க போறா பாரு, நீ போய் அவளை கூப்பிடு, அவளை போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எஞ்சிக்கிறியா, நீ போயா அவளை போய் பாருங்கும் போது ஹீரோவால இந்த இடத்த விட்டு நவர மனசே வராது. இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருப்பான். போ நீ அவன் என்னன்னு பாரு, நான் ஹீரோனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோனை வந்து பாத்துப்பான். ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோனை விட்டு போக மனசே இல்ல. ஆனா இவன் வந்து கெஞ்சுவானே, நீ போ அவளவே பாருவானா. அதனால ஹீரோ வந்து எஞ்சி போவானா. இப்படி ஹீரோ தன்னை விட்டு போறது வந்து ஹீரோயின் அப்படியே பாப்பான். அந்த வழியிலுமே அவளுக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். இங்கதான் உடனே காரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த மேடு ஓடி போனாங்களா, உள்ளார போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிட்டா, இந்த மாதிரி காலால வதச்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் பதறி வர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பைத்தியம் இருக்குல்ல, நான் சாக போறேன்னு சொல்லிட்டு ரோட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். ஹீரோ வந்து பிடிச்சிட்டு என்ன பண்ற நீ, எதுக்கு இந்த மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவான். யார், நான் ஓவரா பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாம பேசுறான். எல்லாரும் என்கிட்ட போய் பேசுறாங்க, எல்லாரும் என்கிட்ட பொய்யா நடந்துக்கிறாங்க போது இவங்க கேட்கறான், யார் உன்கிட்ட பொய்யா நடந்துக்கிறா, யார் உன்கிட்ட போய் சொன்னா, எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்காங்க, நீ தான் ஓவரா பண்ணிட்டு இருக்க, ஏன்னா வந்து இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு விட கூட மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். எப்பவுமே சத்தம் போட்டு பேச மாட்டானே. இவ வந்துட்டு அப்போ நீ என்ன சத்தம் போட்டு பேசுற, அப்போ நீ என்ன ஹர்ட் பண்ற தானே, அவ்வளவு தானே லவ் பண்ற, சொல்லு உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்ணல தானே, அவ்வளவுதானே நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஹீரோ அப்படியே அமைதியா இருப்பான். எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பலர்னு அறிஞ்சிட்டு, எனக்கு தெரியும் நீ வந்துட்டு நான் ஹர்ட் பண்றேன், உனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இல்ல நான் சாகதான் போறேன்னு சொல்லி ரோட்டுக்கு ஓடுவானா. அவ பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு வண்டி வரும், அவளை இடிக்க வரும். டக்குன்னு இவன் என்ன பண்ணுவானா, பிடிச்சி கீழே போட்டுருவான். இல்லைன்னா போய் உழுந்துருப்பா. உழுட்டுன்னு விட்டுருக்கு. ஒரு பக்கம் ஹீரோயின் அழைச்சிட்டு கார்ல போறாங்க. வீட்டை கிராஸ் பண்ணி தானே போவோம், வாசல கிராஸ் பண்ணி போறப்போ இவன் என்ன பண்றா, டக்குன்னு ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறா பயந்துகிட்டு. இதை வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு கார்ல போகும்போது பாத்துட்டு போறா. அவளுக்கு எப்படி இருக்கும் இந்த காட்சி, இந்த பக்கம் துடிச்சிட்டு இருக்கா. அவ நினைச்சுக்கிறா ஹீரோ வந்துட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோக்கா மனசே வரல. அதுக்கப்புறம் இந்த அபிங்கிறான அவன் என்ன பண்றான்னா, இப்ப யாருமே இங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு போறான். போயிட்டு துணிக்கிட்ட போயிட்டு நீ என்னென்ன விஷயம் எனக்கு பண்ணியிருக்க, என்ன ஒரு பிரச்சனையில மாட்டிவிட பாத்துட்டல, இரு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பொண்ணுங்க வாழ்க்கையை நானே ஸ்பாயில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏதோ பேசுறான். என்ன இவன் பண்றான்னு தெரியல. சரி சாகடிச்சுலாம் சொல்லிட்டு கிட்டதான் போறானா என்னன்னு தெரியல. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த வேலை பார்க்கறவங்க வந்துட்டு உள்ளார வந்துடுறாங்களா. இவன் என்ன பண்றான்னா, யாருமே இங்க இல்ல அதனாலதான் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு ஓடினால இந்த பைத்தியக்காரி இவளை வந்து அழைச்சிட்டு வராங்க. இவன் அப்படியே பயந்தா மாதிரி வந்துட்டு இருக்கா. ஹீரோக்கெல்லாம் இங்க நிக்கணும்னே தோணவே இல்லை. ஆனா வந்துட்டு இப்போ இவளை வந்து மெடிசன் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு போகணும், ஒரு கடமைன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவன் நிக்கிறான்.
இவ என்ன பண்றான், அப்படியே ஹீரோவையே பார்த்துட்டே இருக்கா, எதுவும் சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ என்ன பண்றான், நான் போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்துட்டு விட மாட்டேங்கிறா. இல்ல நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்தா மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்குலாம் சுத்தமாவே பிடிக்கல இவ கூட இருக்கிறதுக்கு. ப்ளீஸ் இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வச்சுக்கிறா. நீ எனக்கு மட்டும் தான் எனக்கு மட்டும் தான் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ முன்னெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேரிங்கா பார்ப்பானா, அதெல்லாம் சுத்தமா அவனுக்கு இல்லவே இல்லை. அப்போன்னு சொல்றாங்க, தம்பி கொஞ்சம் நேரம் இருங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. ஹீரோக்கா இங்க இருக்கவே சுத்தமா பிடிக்கல. ஃபுல்லாவே ஹீரோயின் ஞாபகமா தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கதான் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. கேட்கறான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எப்படிதான் குழந்தைய வெளியே எடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருக்குதே, இன்னும் மாசம் இருக்குதே அப்படிங்கும் போது, இல்ல ரத்தம் நிறைய வெளியாயிடுச்சு, ப்ரீமேச்சூர் பேபியா தான் இருக்கும், பரவாயில்ல நம்ம எடுத்து இதுல என்ஐசியூன்னு சொல்லுவாங்களா அதுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்றான். அண்ணனுக்கா அழுக தாங்க முடியல. இங்க பார்த்துட்டு ஆன்டி எல்லாம் கேக்குறாங்க, என்ன ஆச்சு, போன் போட்டு கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சித்தி. இந்த மாதிரி ஆபரேஷன்ல தான் இருக்காங்கன்னு சொல்லும் போது ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போலியா அப்படிங்கும் போது, எங்கம்மா இந்த பக்கம் தான் நீட விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஹீரோ அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, இங்க பாரு தம்பி, உனக்கு சாய்பம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ போய் சாய்பமே பாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப தயங்குறான். ஏன்னா இப்ப நீடா இந்த மாதிரி ஆயிட்டா, ஃபர்ஸ்ட் எல்லாம் கேஷுவலா தான் இருப்பா, இந்த மாதிரி ஆயிட்டானா அதுக்கு ரீசன் நம்மளால தான், நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அதனால தான் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. சோ அதான் சித்தி சொல்றாங்க, இந்த பார்ப்பா நீ இந்த கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் வச்சுக்காத, அவளை நாங்க பாத்துக்கிறோம், இவளை பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம், நீ அங்க போ, நீ இப்போதைக்கு சாய்பம் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷம், ஆளை விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோக்கு இருக்கு. இப்போதைக்கு அவனோட எண்ணம் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. சோ அவன் என்ன பண்றான், தேங்க்யூ ஆண்டின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் வாணி இருக்கால, வாணிக்கு அப்பப்போ ஒரு பிளாக்மெயில் லெட்டர் வந்துட்டு இருக்கு. அந்த லெட்டர் வந்துட்டு என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். எதுக்கு இந்த லெட்டர் வந்தா வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, 2 பொண்ணுங்களும் ரொம்ப வீக்கா இருக்காங்க, இந்த டைம்ல நான் சொல்ற மாதிரி அவங்க லைஃப்ல போய் பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருக்கு. இதை பார்த்துட்டுமே யார் இது, எனக்கு யார் இந்த மாதிரி அமிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்படுறான். இந்த மாதிரி ஒருத்தவன் அமிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கோவம் வருது. இல்லைன்னா நீ பண்ணலன்னா நீ பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து வெளியே சொல்லிடுவோங்கிறாங்க. இவளை இப்படியே வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்காங்களா, இவளுக்கு வந்து கோவம் வருது. இந்த பக்கம் போனா இவ பிளாக்மெயில் பண்றா, இங்க ஒரு லெட்டர் வந்து பிளாக்மெயில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இன்னுமே டென்ஷன் ஆயிட்டு இருக்கு இவளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க, அவளுக்கு வந்து ஆபரேஷன் தான் முடிஞ்சிச்சு, இனிமே மயக்கத்துல தான் இருக்கா. ஹீரோ தான் பக்கத்துல இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஒரு அரை மயக்கத்தோட தான் இருக்கா. ஹீரோ வந்து பேசுறாங்க, சாய்பம் நான் இங்கதான் இருக்கிறேன், நீ எதை நினைச்சு பயப்படாத, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடவி கொடுத்து ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு லைட்டா ஒரு மயக்கம் அந்த மாதிரி தானே இருக்கா. நீ இதை பத்தி வரி பண்ணிக்காத, நான் இருக்கேன். அதுக்கப்புறம் யாரும் நம்மள வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃபேமிலி யாராலையும் வந்துட்டு எதுவும் செய்ய முடியாது, நான் இருக்கேன், நம்ம ஃபேமிலி வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்கான். நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஐ திங்க் வந்துட்டு குழந்தை பிறந்துருச்சு போல. இவ வந்துட்டு ஒரு மாதிரி அறத்துக்குள்ள தான் இருக்கா. இவன் அப்படி பேசுறது வந்துட்டு இவளுக்கு சந்தோஷமா இருக்குது, நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு ஹீரோ இருக்கானா அப்படிலாம் தெரியல, யாரோ ஒருத்தவங்க பாசிட்டிவா பேசுறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு படிக்கு மேல போயிட்டு அவன் தான் ஃபுல்லா வந்துட்டு ஹீரோனை தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா நெட்ல வந்துட்டு கிஸ் பண்றான். ஹீரோனுக்கு அப்படியே அந்த ஒரு ஸ்மைல் இருக்குது, அவளுக்கு வந்துட்டு ஏதோ தெரியுது, ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்படி இவன் இங்கேயே இருப்பானா, இப்படி இவன் ஹாப்பியா பேசுறது எல்லாமே வந்துட்டு இங்க நரேன் வந்து பாத்துட்டு இருப்பான். நரேனுக்கு வந்து ஒரு ரிலீஃபா இருக்கும். அதுக்கப்புறம் நரேன் உட்காந்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு பேட் வருவான். பேட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இதுக்கப்புறம் நான் சாய்பாபா வச்சு கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, இதுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ தான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இதுக்கப்புறம் சைபம் பார்த்துப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி அது இருக்கட்டும், உனக்கு ஒரு குட்டி சொல்றேன். இந்த மாதிரி பாப்பா ரொம்ப ஹெல்த்தியா நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த இன்குபேட்டர்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. ஐ மீன் கேர்ள் பேபி பிறந்திருக்கு போல. ஸோ அவன் ஹாப்பியா சொல்லுவான், ஈவன் கண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுவான், எனக்கு ஒரு நியூஸ் பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஃபைனலா மாமா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவன் சந்தோஷப்படுவான். ஆமா நான் மாமானா நீங்க தான் மாமா, நீ மட்டும் என்ன என்னோட ஃபேமிலி மெம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்துட்டு ரீன் வந்துட்டு சொல்லுவா, அங்க இருக்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமாயிடும். அதுக்கப்புறம் இவங்களால போக முடியாது, இந்த பக்கம் துண்ணு இருக்காரு, நீடா இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வரி பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு குழந்தை பிறந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த அப்படிங்கிறவன் காதுல வாங்கிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஏஞ்சிட்டா. அவ ஏஞ்சி பாப்பா, பக்கத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே அங்கேயே படுத்திருப்பான். ஹீரோயின் கையை வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி படுத்திருப்பானா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே பார்த்துட்டு அவளுக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அப்படியே எந்திரிப்பானா. அப்படியே என்ன பண்ணுவா, டக்குன்னு ஃபேஸ் வந்து திருப்பிப்பா. ஹீரோ வந்துட்டு பாக்குறான், இன்னும் முழிச்சிட்டியா, உனக்கு எங்கேயாச்சும் வலிக்குதா, நீ நல்லா இருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எங்கேயாச்சும் வலி இருக்குதான் சொல்லு, நான் டாக்டர் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அவ அமைதியாவே இருப்பா. சரி தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, வாட்டர் எடுக்க போவானா. ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், எங்க என்னோட குழந்தை, என் வயிற்று வந்து அமைதியா இருக்குது, என்னோட குழந்தை எங்க, என்னாச்சு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாளா. ஹீரோ சொல்லுவான், இல்ல இல்ல நம்ம குழந்தை ரொம்பவே நல்லா இருக்கு, இந்த மாதிரி இன்குபேட்டர்ல தான் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது
நம்ம குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, கொஞ்சம் ப்ரீ மெச்சூர் பேபியா இருக்கனால கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு 1 வீக்ல கொடுத்துருவாங்கன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா. ஆமா நம்ம குழந்தை அப்படின்னு இவன் சொல்லுவானா. இந்த வேர்டு நம்ம குழந்தையா அப்படிங்கிற மாதிரி பாப்பா. எப்படிதான் நம்ம குழந்தை தான். ஹீரோயின் வந்து அது ஒரு மாதிரி அந்த இது இருக்கும். டக்குனு என்ன பண்ணுவானா கையை வந்து பிடிச்சிட்டு இருப்பாள், டக்குனு கை எடுத்துட்டுருவா. இதுல என்ன சொல்லுவானா, நீங்க எதுக்கு இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து பாத்துக்கிறேன் என்னோட குழந்தைய அப்படிங்கும்போது, சைபம் என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஆமா போங்க உங்களோட ஒர்க்கை பாருங்க, இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இங்கேயே இருந்தா மட்டும் என்ன, நான் உங்களை கெஞ்சிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு துரத்தி விட பாப்பா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. ஹீரோ தான் மனசுல இருக்கத அவளால ஏத்துக்கவே முடியல, அப்பப்போ ஹர்ட் பண்ணி தான் விட்டுட்டு இருக்கா ஹீரோவை. அதுக்கப்புறம் இந்த பையன் தான் காட்டுறாங்க. இவன் என்ன பண்றான்னா, எனக்கு பயமா இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போய் யோசிச்சுட்டு இருக்கா. நான் ரத்தத்தை பார்த்தேன், யாரையும் நம்ம காயப்படுத்திட்டேன் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பா. அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இங்க பாரு நீ பயப்படாத, நீ எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ எதுவுமே பண்ணாத மாதிரி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது கடுப்பா இருக்கும், யாருக்கும் எதுவுமே ஆகலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் இருக்கால, நான் போய் குழந்தைய பார்த்தா ஆகணும், நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டபனா நான் போறேங்கிறாளா. ஹீரோ தான் சொல்றாங்க, பாரு சைபம், இப்போ அங்கெல்லாம் அடிக்கடி எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பா 2-3 நாள்ல குழந்தைய வந்து நம்ம கையில கொடுத்துருவாங்க, நீ ஏன் வரி பண்ற, நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பாத்துக்கலாங்கும் போது, இல்ல முடியாது நான் இப்பதான் பாப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு இன்னும் 2-3 நாள் ஆகட்டும், நீ மெடிசன் எடு, எல்லாமே எடு, அப்புறம் நானே அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா மெடிசன்லாம் எடுத்து அழைச்சிட்டு போவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அழைச்சிட்டு போறேன், நம்ம குழந்தைய பார்க்க நம்ம போலாங்கும் போது என்ன சொல்றான், அது ஒன்றும் உன் குழந்தை கிடையாது, அது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்றான். சரிம்மா உன் குழந்தைய தான் பார்க்க அழைச்சிட்டு போறேன், இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அழைச்சிட்டு போறான். இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு போறதை வந்துட்டு பேட் வந்து பாக்குறான். என்னைக்குமே ஹீரோயின் வந்துட்டு யாருக்குமே அடங்கிலாம் வந்து பேசவே மாட்டால, இப்போ இவனுக்கு எல்லாம் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே சாய்பம் வந்துட்டு இன்னொருத்தவங்க பேச்செல்லாம் கேட்கறாள், மேக்ஸிமம் வந்துட்டு அண்ணன் பேச்சு இன்னொன்று பேச்ச மட்டும் தானே கேட்பா, இது கேட்கும் போது இவனுக்கு ஓகேவா இருக்குது, ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக இவர் இருக்கால, இவருக்கு வந்துட்டு உடம்புலாம் வந்துட்டு சரியில்லை, கொடுக்குற மெடிசனும் வந்துட்டு வேலைக்கு ஆக மாட்டேது. அவ தான் வந்து ஸ்லோ பாய்சன்ல கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சுட்டு கேட்குறான், என்ன ஆச்சு, எங்க அப்பா வந்துட்டு மெடிசன்லாம் கரெக்டாக தானே எடுக்கிறாங்கும் போது, நாங்கள் கரெக்டாக தான் தரோம், ஆனா வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, என்ன இது மெடிசன் சாப்பிட்டுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு. சரிப்பா நீ வந்துட்டு என் அப்பாவை பார்த்துக்கிறது ரொம்பவே தேங்க்ஸ், இந்த மாதிரி கண்டினியூவா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறான். இதுக்கப்புறம் பேட்டுக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்துருச்சு, அந்த மருந்துல வந்துட்டு விஷம் கலந்துருக்குது, பாய்சன் இருக்குது, ஸ்லோ பாய்சன் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதை இவன் படிச்சு பாக்குறான். கரெக்டா அந்த இடத்துக்கு நரேன் வரான். நரேன் வரும்போது அந்த லெட்டரை வந்து மறைச்சு வச்சுக்கிறான். ஏன் மறைச்சு வச்சுக்கிறான்னு தெரியல, ஆனா மறைச்சு வச்சுக்கிறான். இவன் வந்து கேட்கறான், என்னதான் ஆகுது அப்பாக்கு, மெடிசன் கொடுத்துமே ஒரு கியூர் ஆகலையேன்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் வந்து சொல்றான். நான் வேணா திருப்பி வந்து ரீசெக் பண்ணிட்டேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து ஹீரோனை பார்க்க வராங்க. ஆனா இவங்க வந்து விட மாட்டேங்கிறாங்க. அசிஸ்டன்ட், என்ன நினைச்சிட்டு இருக்க, இது என்னோட பையனோட கம்பெனி, என் ஹஸ்பண்ட் உருவாக்குனது, நீ இந்த ரூம்குள்ள என்னைய விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ப்ளீஸ் மேடம் ஆல்ரெடி பாஸ் சொல்லியிருக்காங்க யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது, முக்கியமா உங்களுக்கு கூட அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க போது இவங்களுக்கு கோவம் வந்து தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்துடுறாங்க. வந்ததுமே என்ன பண்ணுவாங்க, பொட்டி எடுத்து வச்சுட்டு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து போடுறாங்க, எல்லாத்தையும் பேக் பண்றாங்க. என்ன மேடம் பண்றீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, இதுக்கப்புறம் எதுக்கு ஹீரோயின் இங்க இருக்கணும், அவள் தான் குழந்தையெல்லாம் பேத்துட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்றாங்க. அசிஸ்டன்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இவன் இந்த ஆஃபீஸ்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாத்தீங்கன்னா மெடிசன் கொடுக்கறதும் நீடாவை கேர் பண்ணிக்கிறதும் அப்படின்ட்டு அப்படியே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும் போது வாணி இருக்கால, அவ திருட்டுத்தனமா அந்த வீட்டுக்குள்ள வரா. அப்ப என்ன பண்றா, ஹீரோயினோட நீடா இருக்கல, அவ ரூம்க்கே போயிடுறா. நீடா பாத்தீங்கன்னா ரொம்ப லோன்லியா தனியா உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ பெண்ணாத்திட்டு இருக்கும் போது பின்னாடி போய் ஏதோ சொல்றா, இவ கத்த ஆரம்பிச்சிடுறா. இவங்க அம்மாக்கு என்ன ஆச்சு, ஏன் என் பொண்ணு கத்துறான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வராங்க. ஐயோ எல்லாரும் வராங்களேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறான். உள்ளார வந்துட்டு என்ன நீடா என்ன ஆச்சு அப்படிங்கும் போது இவ பயந்த மாதிரி, இல்ல அது இல்ல, கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பு கிடையாது, நான் தான் எல்லாருக்கும் இருக்கணும், நான் தான் இருக்கணும், அது கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே பெணாத்த ஆரம்பிச்சிடா. வாணி வந்து அந்த பக்கம் ஓடிடும். யாருமே வாணி வந்துட்டு நோட் பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த இவன் இருக்கான அபி, அவன் மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கு, வீட்டுல என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே இவன் மட்டும் பாத்துக்கிறான், தெரிஞ்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். நிறைய எல்லாருமே வந்து பாக்குறாங்க, என்ன ஆச்சு வீட்டுக்குள்ள யார் வந்தா, யாராச்சும் எதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவதான் ஒரு விஷயத்த திங்க் பண்ணி பாக்குறான். இவ இருந்திருப்பால, அந்த இடத்துக்கு வாணி வரா. வாணி வந்துட்டு, நீ ஃபர்ஸ்ட் நார்மலான ஆளே கிடையாது, நீ ஒரு அப்நார்மல், கண்டிப்பா எல்லாரும் உன நாய் தோத்துறாம தோத்ததான் போறாங்க. சாய்பம் சாய்பம்க்கு வந்து குழந்தை பிறந்துச்சு, இதுக்கப்புறம் சாய்பாமா தான் எல்லாரும் தூக்கி வச்சு பேச போறாங்க. ஹீரோ எப்படி தெரியுமா ஹீரோயின் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறா. கண்டிப்பா நீ இந்த வீட்டுல எங்கேயோ ஒரு மூலையில கிடைக்க வேண்டியதுதான், உங்க அப்பா அன்பு உங்க அண்ணன் அன்பு யார் அன்பும் கிடைக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இல்ல இல்ல அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இல்ல நீ பைத்தியம் தான், நீ வந்துட்டு அப் நார்மல் தான் அப்படின்னு சொல்றாளா. இவளுக்கும் வருது, எவ்வளவு தைரியமா இருந்தா என் வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கழுத்தை நெருக்கிய பாப்பாளா. ஐயோ பைத்தியம், திருப்பி கழுத்து நெருக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாளா. தள்ளி விட்டு போயிருப்பா, அப்பதான் கத்தி இருப்பான். சோ இவ சொல்லிட்டு போனதுதான் இவளுக்கு திருப்பி வந்துட்டு அப்படியே ரிலேஸ் ஆயிட்டு இருக்குது. இத்தனை நாள் கொஞ்சம் பயந்துகிட்டே வீட்டுல கிடந்தால,
திருப்பி வந்து ட்ரிகர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விட மாட்டேன், எல்லாருக்கும் நான் மட்டும் தான் க்ளோஸா இருக்கணும், நான் மட்டும் தான் இதை நடக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெனாத்திட்டு இருக்கா. நரேனுக்குலாம் ஒண்ணுமே புரியல, ஆச்சுன்னு பாத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் என்ன பண்றான்னா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறா. எங்க சாய்பாப்னு சொல்லிட்டு சாய்பாப் பார்க்க போறா. அப்ப வந்து அசிஸ்டன்ட் சொல்றாங்க சாய்பாப்லாம் இங்க இல்ல, ஃபர்ஸ்ட் கிளம்புங்கும் போது என்ன பண்றான்னா தள்ளி விட்டுட்டு நான் போய் உள்ளார போய் பாப்பேன்னு சொல்லிட்டு உள்ளார போய் பாக்குறா. பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளீனா இருக்கு, அங்க யாருமே இல்ல. நான் தான் சொன்னேன் மேடம் இங்க இல்லங்கும் போது அப்ப அடிச்சு அப்ப எங்க போயிருக்கா சாய்பம், சாய்பம் எங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறா. இவளுக்கு கோவம் வருது, புடிச்சு தள்ளி விடு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறா. ஏய் நீனா என்னைய தள்ளுறேங்க, ஆமா நான் ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரங்க இல்ல உங்ககிட்ட அடி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது இவ கத்துறா. ஏன் உனக்கு மட்டும் தான் கத்து தெரியுமா, எனக்கு தான் கத்து தெரியும். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கத்த ஆரம்பிக்குது, ஏதாச்சும் பண்ணேன் நான் அடிச்சேன்னா அவ்வளவுதான், நானும் உனக்கு திருப்பி அடிப்பேன்னு சொல்றாளா. அதுக்கப்புறம் நீட்டால அந்த இடத்துல இருக்க முடியல, அவ கிளம்பி போயிடுறா. இந்த மாதிரி ஆஃபீஸ்ல போய் விசாரிச்சது சாய்பாபா எங்கன்னு கேட்கறான்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நரேனுக்கு வருது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா நரேன் ஆஃபீஸ்க்கு தான் வரா. அப்படி திமிர் பிடிச்ச மாதிரி வரா. எங்க சாய்பம், சாய்பம் எங்க போயிருக்கா, நீ சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல வந்து கத்திட்டு இருக்கா. நிறைய சொல்றா அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து கேட்க மாட்டேங்கிறா. அப்போ நரேனுக்குள்ளக்கும் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நீ ஏதோ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு அமைதியா வந்துட்டு பாத்துட்டு இருந்தா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, ஒரு லிமிட்டை மீறி நீ ஆடிட்டு இருக்க நீடா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிடறான். இவளுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணு தெரியல, கீழே உட்காந்துட்டு எங்க போனா என்னை யாருமே புரிஞ்சுக்கல, அவளை நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி பண்ணாத்திட்டு இருக்காளா. எல்லாரும் ஆஃபீஸ்ல எல்லாமே எட்டி பாக்குறாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதே ஆஃபீஸ் தான் வாணி வந்திருப்பா. இதை பார்த்து அவளை ரசிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவனுக்கே மனசு கேட்கல, சரி அமைதியா நீடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவளை வந்து அமைதிப்படுத்துறான். இங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தான் அழைச்சு வந்திருக்காங்க போல, குழந்தைய வந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க ஹாப்பி ஆயிட்டாங்க, குழந்தை கூட வந்துட்டு ஹாப்பியா பாக்குறது பேசுறது பாடுறதுன்னு சொல்லிட்டு குடும்பமே ஜாலியா இருக்கு. பட் ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் ஒதுங்கியே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அப்பப்போ கொஞ்சிட்டு இருப்பானா. அப்ப வந்து கேக்குறாங்க என்னடா குழந்தைக்கு பேரு வச்சிங்களா இல்லையா, டிசைட் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கும் போது ஹீரோ எங்க நான் என் குழந்தைன்னு அக்செப்ட் பண்ணிக்க விட மாட்டேங்கிறா, என்னை தூக்கி கூட கொஞ்சம் விட மாட்டேங்கிறா, எங்க பேர் நான் செலக்ட் பண்றது, பேசாம அவ தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். என்ன சாய்பம் குழந்தைய கூட வந்துட்டு கொஞ்சம் விட மாட்டேங்கிறியா, அவனும் அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஒழுங்கா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல பேரா வைங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வந்து அழுகிட்டே இருக்குமா. ஹீரோ தான் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா தூக்க போவான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு நான் தூக்கினா தான் குழந்தை அழுகையை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்கிறா. வச்சுட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி குழந்தையும் அமைதியாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா ஏதோ ஒரு பேர் வந்து யாயு அப்படின்னு ஏதோ ஒரு பேர் சொல்றா. இதை பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். குழந்தைய வந்து கொஞ்சிக்கிட்டே இருப்பான். ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே குழந்தையும் கொஞ்சறான். அப்படியே லைட்டா ஹீரோனையே பார்த்து அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சிட்டு இருப்பான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறா. பார்த்துட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குழந்தைய வந்துட்டு திருப்பிக்கிறா. உன்னை ஹீரோ விட மாட்டேங்கிறான். அவன் திருப்பி என்ன பண்றான், நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டே இருப்பானா. அப்ப சொல்றா இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு திரும்பிக்கிறா. இருக்கட்டும்மா உன்னோட குழந்தையா இருக்கட்டும், ஏன் நான் விளையாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துமே அவ அதுக்கும் வந்துட்டு அசர்ற மாதிரி இல்லை, இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறா. ஹீரோ வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். ஏன்னா இவ எப்போதும் இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஆனா ஹீரோயின் வந்து குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவன் ரசிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாரும் நினைப்பீங்க ரெண்டு வீடியோ போறேன்னு ஒரு வீடியோ போடுறீங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இன்னைக்கு நான் ரெண்டு வீடியோ போடுவேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.